இனி பூரணம் பண்ணுறதுக்கு இனி அடுப்பு பக்கமே போக தேவையில்லை. 5 நிமிஷத்துல இந்த பூரணம் செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டுமே போதும். கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் மேல் மாவு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூரணம் பண்ணுறதுக்காக அடுப்பு பக்கமே போக தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை முடி அளவுக்கு வந்து தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். துருகி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் காட்டுற மாதிரி இந்த பக்குவத்துக்கு நல்லா அப்படி பூ போல் துருகி எடுத்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கூட 1 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு இதை வந்து குறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நல்லா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிருக்கணும். இதுதான் பதம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம வந்து உங்ககிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை டக்குன்னு நமக்கு வந்து ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்துல இந்த பூரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சி அதில் போட்டு கிண்டி இவ்வளோ வேலை இருக்குது. இதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கை வச்சு பிசையும் போதே உங்களுக்கு பதம் தெரியும். பாருங்கள், நல்ல பாகு காய்ச்சி ரெடி பண்ண மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் வந்து வெறும் தண்ணியில் செய்யாமல் பால் சேர்த்துருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விடணும். 1 கப்பு அளவுக்கு வந்து மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்து தண்ணியும் பாலும் கலந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும் பால் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு கூட கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு அளவுக்கு வந்து பாலும் தண்ணியும் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு ரெடியாகி வரும். இப்போ நம்ம வந்து காய்ச்சின பால் எல்லாத்தையுமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கணும். ஒரு சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இழுக்கும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இழுக்கும். அதனால் ஃபஸ்ட்டே எடுத்ததுமே தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா ரெடி பண்ணிடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். பிகினராக இருந்தீங்கன்னா கவனமாக பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி கவனமாக ஊற்றுங்க. நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் கூட கொதிக்க வச்சுட்டு ஊற்றலாம். பால் சேர்க்கறதுனால அந்த மேல் மாவு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஊறலாம் வைக்க வேண்டாம். ரெடி பண்ணதுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு எடுத்திருக்கேன். அச்சு உங்ககிட்ட இல்லாதவங்க அதுக்குமே ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சு வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை இந்த அச்சு, ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸில் உருண்டை எடுத்து அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படியே ஹோல் போட்ட மாதிரி உருட்டிக்கங்க. இப்போ பூரணம் பாருங்கள், அதோடைய பதம் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல பூரணத்தை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அழகான ஒரு ஷேப்பில் நமக்கு வந்து பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப விலை கம்மி தாங்க, 25 ரூபா தான் கடையில். இதை விட சின்னதாக வாங்கினீங்கன்னா 15 ரூபா அளவுக்கு கூட வாங்கிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே இதை எடுத்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குசியாயிருவாங்க. அழகாக இருக்குது பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இதே போல் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூரணை வச்சு அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க.
இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செய்யலை. இந்த அச்சில் வந்து மாவு எடுத்து நல்லா எல்லா சைடும் ஈவனாக நல்லா படுற மாதிரி, அச்சில் படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அச்சு ஷேப்புக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும். கண்டிப்பாக இதே மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இப்போ வந்து அச்சு இல்லாதவங்க, உங்ககிட்ட அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸில் உருண்டை எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் நல்ல சொப்பு ஜாமம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக இந்த பூரணத்தை வச்சு நல்ல மறுபடியும் உருட்டுங்க. லெமன் சைஸுக்கு உருட்டிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் அப்படியே வேக வச்சாலும் சரி, கொஞ்சம் டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே அழகாக இருக்கு இல்லையா? இதை வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு தட்டில் வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண பூரணம் எல்லாத்தையுமே இந்த வாழை இலையில் வச்சுட்டு அடுத்து ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு வாழை இலையை ஒரு லெமன் சைஸில் வந்து உருட்டி அதை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி பக்குவத்துக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு பூரணத்தை எடுத்து கொலக்கட்டை ஷேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வாழை இலையை கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நமக்கு வந்து அச்சு இல்லாதவங்க, அச்சு உங்ககிட்ட இல்லாதவங்க இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் வேக வச்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குச்சியை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்கணும். உங்ககிட்ட இட்லி சட்டி இருந்துச்சுன்னா அதில் வேக வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழிகளில் ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தட்டு வச்சு அதில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வச்சுருக்கேன். இதை வந்து கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா பார்க்கும்போதே நல்ல பழப்பழன்னு சூப்பராக நல்ல பக்குவமாக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல். இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன், வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேல் மாவு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், பூரணம் வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த பூரணம் பாருங்கள், அந்த கொலக்கட்டைக்குள்ளே எவ்வளோ சூப்பராக நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா சொதப்பல் இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்டான பூரண கொழுக்கட்டை நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.